ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தி சீக்ரெட் ஆஃப் சாக்ரட்டிஸ். மக்களோட பேசுறப்போ நீங்க எதுல வித்தியாசப்படுறீங்களோ அந்த விஷயங்களை பேசக்கூடாது. மத்தவங்க எப்படி சிந்திப்பாங்க, மத்தவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நம்ம அக்ரி பண்ண விஷயங்களை மத்தவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க, இது எல்லாத்தையும் அவங்க இடத்துல இருந்து பார்க்கணும். இப்படி பாக்குறப்போ ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சிந்தனையில வந்து நிப்போம். உங்களுக்கு எதிர்க்க இருக்க ஆளு இல்ல முடியாது அப்படின்னு அப்போஸ் பண்ணாம எஸ் எஸ்ன்னு சொல்லணும். அவங்க நோ சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாது. இந்த நோ ரெஸ்பான்ஸ்ல இருந்து ஓவர் கம் ஆகி வர்றது கொஞ்சம் கடினமான விஷயமும் கூட. நீங்க நோ சொன்னா உங்களோட மொத்த பர்சனாலிட்டியுமே உங்களுக்குள்ளதான் அப்படியே நிலையா நிக்கும். லேட்டர் நீங்க ஐயோ இந்த நோவை சொல்லிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கூட சிந்திப்பீங்க. ஆரம்பிக்கிறப்பவே பாசிட்டிவான வழியில தான் எல்லாமே ஆரம்பிக்கணும். அப்பதான் ஒருத்தங்க எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கறதும் தெரிய வரும். ஒரு பர்சன் நோ சொல்றாங்க அப்படின்னா அவங்க வெறும் அந்த லெட்டரை வாயால சொல்லல, அவங்க உடம்புல இருக்க அணுக்கள், தசைகள், உறுப்புகள் இப்படி எல்லாமே நோ சொல்லுதுன்னு தான் அர்த்தம். அதுவே எஸ் சொல்றாங்கன்னா அது அந்த மனுஷனும் அவனோட உடலும் ஏத்துக்கிட்டு பழக போகுதுன்னு அர்த்தம். சோ அதிகமான எஸ்ஸ நம்ம வாங்கி பழகிட்டோம்னாலே நம்ம மக்களோட அட்டென்ஷனை ஜாஸ்தி பெற முடியும். எஸ் சொல்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்ல, ஈஸியான டெக்னிக் தான். ஆனா ஒரு தடவை ஒருத்தங்க நோ சொல்லிட்டா அவங்கள எஸ் சொல்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ எடுத்ததுமே ஒருத்தங்கள எஸ் சொல்ல வச்சிடணும். உங்க கஸ்டமரை, உங்க குழந்தைய இல்ல உங்க வைஃப ஆரம்பத்திலே நோ சொல்ல வைங்களேன். அவங்கள அந்த நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு கொண்டு வர்றது ரொம்ப கடினமா இருக்கும். இந்த எஸ் எஸ் டெக்னிக் ஜேம்ஸ் எபர்சனை தூண்டுச்சு. இவர் கிரீன்விச் சேவிங்ஸ் பேங்க்ல வேலை பார்க்கறாரு. எபர்சன் தனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒருத்தர் அந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண வந்திருக்காரு. அவருக்கு எப்பவும் எல்லாரும் ஃபில் பண்ணக்கூடிய ஃபார்மையும் எபர்சன் கொடுக்கறாரு. ஆனா அவரே சில கேள்விகளுக்கு முன் வந்து பதில் சொன்னாரு. சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல மறுக்கவும் செஞ்சாரு. எபர்சன் என்ன சொல்றாருன்னா, நான் ஹியூமன் ரிலேஷன்ஸ் பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப அவரு அந்த டீடைல்ஸ கொடுக்கலன்னா கண்டிப்பா அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியாது. இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. ஏன் இப்படி ஒரு சட்டம் பேங்க்ல விதிக்கப்பட்டிருக்குன்னே தெரியல. இப்படி எல்லாம் பண்ணா அவங்கள வரவேற்கிற விதம் நல்லா இருக்காது. அதே மாதிரி அவருக்கு கொடுக்கற முக்கியத்துவம் சரியானதா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த கஸ்டமர் என்ன கேட்டாரோ அது எல்லாத்துக்கும் ஆரம்பத்துல இருந்தே அவரு எஸ் எஸ்னே சொல்லிருக்காரு. அதனால இந்த தகவலுக்கும் என்ன சொல்லிடுறாருன்னா, பரவாயில்ல இது முக்கியமான தகவல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா ஒருவேளை நீங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த பேங்க்ல பணம் இருந்துச்சுன்னா அத லா படி உங்களோட அடுத்த வாரிசுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டப்போ அந்த கஸ்டமரும் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க அடுத்த வாரிசோட பேரை கொடுத்தாதானே நீங்க இறந்ததுக்கு அப்புறமும் உங்களோட காசு அவங்களுக்கு போகும் அப்படின்னு சொன்னப்போ அவரு ஆமால அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் அவரு அந்த விஷயத்த உணர்ந்து அவரோட ஆட்டிடியூட மாத்திக்கிட்டாரு. சோ பேங்கை விட்டு வெளியே போறப்போ அவர் எல்லா தகவல்களையும் கொடுக்கல, ஆனா ஓபன் அப் ஆனாரு. நம்பிக்கையோட அவங்க அம்மா பேரை கொடுத்தாரு. அண்ட் அவரை எஸ் எஸ்னு சொல்ல வைக்க போய் தான் சந்தோஷமான ஒரு விஷயமும் நடந்திருக்கு. சோ மத்தவங்களை எப்பவுமே நோ சொல்ல வைக்காம எஸ்ன்னு மட்டுமே சொல்ல வைக்கணும். எடி ஸ்னோ அப்படிங்கிற ஸ்பான்சர் எப்படி ஒரு கடையோட நல்ல கஸ்டமர் ஆனாரு அப்படிங்கிற கதையை சொல்றாரு. அதுல அந்த கடையோட ஆளு எஸ் எஸ்னு சொல்ல வச்சிருக்காரு. பவ் ஹண்டிங்னா எட்டிக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுக்கான பொருட்களை வாங்குறதுக்காக பக்கத்துல இருக்க பவ் ஸ்டோருக்கு எடி போயிருக்காரு. அப்ப அவரோட பிரதர் எனக்கு ஒரு பவ் வாடகைக்கு வேணும்னு கேட்டப்போ அந்த கடைக்காரங்க வாடகைக்கெல்லாம் தரமாட்டோம்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் எடி இன்னொரு பவ் ஸ்டோர் கடைக்கு ஃபோன் பண்றாரு. என்ன நடந்துச்சுன்னு எட்டி நமக்கு சொல்றாரு. அந்த போனை ஒரு அமைதியான ஜென்டில்மேன் தான் அட்டன் பண்ணிருக்காரு. இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொன்ன விதம் வேற மாதிரி இருந்திருக்கு. சாரி, நாங்க வாடகைக்கெல்லாம் கொடுக்கறது இல்ல, அதுக்கான வசதியும் எங்க கிட்ட இப்ப இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த கடைக்காரரு நீங்க முன்னாடி வாடகைக்கெல்லாம் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஆமா பல வருடங்களுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் வாடகைக்கு அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட $25 to $30 செலவு பண்ணி தான் அந்த வில்ல எட்டி வாடகைக்கு எடுத்தாரு. அதையும் அவர் கேட்டப்போ ஆமான்னு சொல்றாரு. நீங்க பணத்தை சேமிக்கணும்னு நினைக்கிற ஆளான்னு கேட்டப்போ எடி ஆமான்னு தான் சொல்றாரு. $34.95 தான் நாங்க மொத்த பவு செட்டையுமே விக்கிறோம். சோ நீங்க வெறும் $4.95 போட்டீங்கன்னா மொத்த பவு செட்டையுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஓகேவா தெரியுதா அப்படின்னு கேட்டப்போ எடியும் ஆமான்னு சொல்ல அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. இப்படி நடந்ததுக்கு அப்புறம்ல இருந்து அந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுறாரு எடி. இந்த உலக வரலாற்றுல இடம் பிடிச்ச சாக்ரட்டிஸோட முக்கிய வழிமுறை என்னன்னா எஸ் எஸ் ரெஸ்பான்ஸ் தான். ஆப்போசிட்ல இருக்கிறவரு தன்னோட கேள்விக்கு எஸ் எஸ்னு பதில் சொல்ற மாதிரியான கேள்விகளை தான் சாக்ரட்டிஸ் கேட்பாராம். இதனாலேயே எல்லாம் தான் பக்கம் வந்துருவாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சோ அடுத்த முறை நீங்க முயற்சி பண்றப்போ மத்தவங்கள எஸ் சொல்ல வைக்கிற மாதிரியான கேள்விகளை கேளுங்க. இதுதான் சாக்ரட்டிக் மெத்தட்னு சொல்லப்படுது. சோ இந்த பகுதியில நம்ம கத்துக்கிட்ட பிரின்சிபல் மத்தவங்கள உடனே எஸ் எஸ்ன்னு சொல்ல வைக்கணும். சேஃப்டி வால்வ் இன் ஹேண்ட்லிங் கம்ப்ளைண்ட்ஸ். தங்களை பத்தி மட்டுமே ஜாஸ்தி பேசி மத்தவங்கள விட தான் சிந்தனைகள்ல உயர்ந்தவன் இந்த மாதிரி பேசி மத்தவங்கள ஜெயிக்க நினைப்பாங்க. ஆனா மத்தவங்களும் அவங்கள பத்தி பேசட்டும். உங்களை விட அதிகமான வியாபாரங்கள் அவங்களுக்கு இருக்கலாம், உங்களை விட ஜாஸ்தி பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கலாம். சோ அவங்க கிட்டயும் குவெஸ்டன்ஸ் கேளுங்க, அவங்களையும் கொஞ்சம் பேச விடுங்க.
அவங்க பேசுறத நீங்க ஒத்துக்கல அப்படிங்கிற பட்சத்துல தான் அவங்க பேசுறப்போ இடையில பூந்து அவங்க பேச்ச கெடுக்க பாப்பீங்க. அத செய்யாதீங்க. அதுதான் ஆபத்தான விஷயமே. அவங்க அனுபவங்கள, அவங்க உணர்வுகள வெளிப்படுத்துறதுக்கு மண்டைக்குள்ள 1000 ஐடியாக்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க வர உங்க பக்கம் கவனம் செலுத்தவே மாட்டாங்க. சோ பொறுமையா ஓப்பன் மைண்டோட கவனிங்க. சின்சியரா பாருங்க. அவங்க வெளிப்படுத்துற ஐடியாக்களை முழுமையா சொல்ல விடுங்க. இந்த பாலிசி பிசினஸ்ல ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, மத்த மக்களை முதல்ல பேச விடணும். பார்பரா வில்சன் தன்னோட மகளோட வச்சிருந்த உறவை ஆத்தருங்க பதிவு பண்ணிருக்காரு. லாரி தான் அந்த பொண்ணு. எப்பவுமே அமைதியா இருப்பா. வளர வளர எதுக்குமே கோஆபரேட் பண்ணாம வளர ஆரம்பிச்சிட்டா. பார்பராவும் அவளுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டாங்க, பயமுறுத்திட்டாங்க, பனிஷ் பண்ணியும் பாத்துட்டாங்க. ஆனா அவ மாறவே இல்ல. பார்பரா ஆத்தரோட ஒரு கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் அப்படியே அவளை விட்டுட்டேன். அவனுக்கு மரியாதையே கொடுக்கல. அவ வீட்டை விட்டு வெளியில அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. அவ திரும்ப வந்தப்போ நான் அப்படி கத்துனேன். அப்புறம் ரொம்ப சோகமா அவளை பார்த்து, ஏன் லாரி ஏன் அப்படின்னு கேட்டேன். என்னோட அமைதியான குரலை பார்த்துட்டு அப்பதான் லாரி சொன்னா, அம்மா உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா. நானும் ஆமாண்டா சொல்லு அப்படின்னு தலையாட்டினேன். முதல்ல அவ சொன்னப்போ தயங்குனா. ஆனா அப்புறம் ஃப்ளோல பேச ஆரம்பிச்சா. நான் அவளை என்னைக்குமே லிசன் பண்ணதே இல்ல. இது செய்ய அது செய்யன்னு அவளை எப்பவும் திட்டிகிட்டே தான் இருப்பேன். அவ என்கிட்ட அவளோட எண்ணங்களை, ஐடியாக்களை, உணர்வுகளை பகிர வந்தப்போ ஆர்டர் போட்டு அவளை சொல்ல விடாம தடுத்திருக்கேன். ஆனா என்னைக்கு ஒரு அம்மாவா நான் அவளுக்கு தேவைன்னு உணர்ந்தனோ அப்பவே அவளுக்கான பாசி மதரா இருக்க கூடாதுன்னு உணர்ந்துட்டேன். சோ அன்னையில இருந்து அவ என்கிட்ட என்ன பேசணுமோ எல்லாமே பேசுவா. அவ மைண்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே சொன்னா. எங்களோட உறவு முறையும் ரொம்பவே வலுவாச்சு. கோஆபரேட் பண்ணக்கூடிய பொண்ணா மாறினா அப்படின்னு பார்பரா சொல்றாங்க. சோ மத்தவங்க என்னதான் பேசுறாங்க, என்னதான் சொல்ல வராங்க, அவங்க மனசுல என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை கேட்கறதுல குறைஞ்சு போயிட மாட்டோம். நம்மளோட ஒவ்வொரு நண்பர்களுமே பேசுறப்போ அவங்க வெற்றிகளை பத்தி தான் ஜாஸ்தியா பேசுவாங்க. நம்ம பேசுறத பெரும்பாலும் கவனிக்க மாட்டாங்க. ஒரு பிரெஞ்சு தத்துவவாதி என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எதிரிங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்கள் கிட்ட உங்களை பத்தி பேசுங்க. ஒருவேளை உங்களுக்கு நண்பர்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களை அவங்கள பத்தி பேச விடுங்க. ஏன் இது உண்மையான விஷயமா இருக்கு? நம்ம நண்பர்கள் நம்ம கிட்ட அவங்கள பத்தி பேசுறப்போ அவங்க முக்கியமானவங்களா நினைப்பாங்க. அதுவே நம்ம அவங்க கிட்ட நம்மள பத்தி பேசுறப்போ சில பேர் தாழ்வா உணருவாங்க, இல்ல பொறாமப்படுவாங்க. சோ எப்பவுமே மத்தவங்க என்ன பேசுறாங்களோ அதை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹென்ரியட்டா ஆத்தரோட கிளாஸ்ல சில விஷயங்கள சொல்றாங்க. முதல்ல அவங்க வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச மாதங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நண்பர் கூட இல்லையா. ஏன்னா அவங்க தினமும் அவங்கள பத்தி மட்டுமே பெருமையா பேசிப்பாங்களாம். அவங்க எப்படி வேலைக்கு வந்தாங்க, எப்படி புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்ணாங்க, அவங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்காங்க, இப்படி எல்லாமே அவங்கள பத்தி பேசுறப்போ யாருமே அவங்க கூட பேச ரெடியா இல்லையா. ஹென்ரியட்டா என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னோட வேலையில நல்லா இருக்கேன், அதுல எனக்கு பெருமை தான். பட் என் கூட வேலை பாக்குறவங்க கிட்ட என்னோட வெற்றிகளை சொல்றது அவங்க விரும்பல. சோ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சனா நான் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன பிடிக்கணும். அவங்க எல்லாருமே என்னோட நண்பர்களா இருக்கணும். இந்த கோர்ஸுக்கு அப்புறம் நான் என் கூட வேலை பாக்குறவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன். என்னோட வார்த்தைகளை கம்மி பண்ணிக்கிட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிச்சேன். அவங்களுக்கும் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. அவங்களும் தங்களோட வெற்றிகளை பத்தியெல்லாம் பேசினாங்க. என்னோட விஷயங்களை கவனிக்கிறத தாண்டி என்கிட்ட பகிர வேண்டிய விஷயங்கள் எல்லார்கிட்டயும் ஜாஸ்தி இருந்துச்சு. பேசுறதுக்கு சில நேரங்கள் வாய்ப்பு கிடைச்சா கூட அவங்கள என்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர சொல்லுவேன். அவங்க எப்போ கேக்குறாங்களோ அப்பதான் என்னோட வெற்றிகள், நான் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கூட பகிர்ந்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் பலவிதமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும். அந்த விஷயங்கள் பல நேரங்கள்ல வெளிவராம போறதுக்கு காரணம் அவங்கள வெளிப்படுத்த விடாம நம்ம போடுற தடைகள் தான். அந்த தடைகள் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு பாரமா வந்து நிக்கும். அதனால பெரும்பாலும் நம்ம அருமை பெருமைகள் எல்லாம் பேசி ஜாஸ்தி சீன் போடுறத விட அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு வாய்க்கு பூட்டு போட்டுட்டு 2 காதையும் திறந்து வச்சு கேட்கணும். சோ இந்த பகுதியில நம்ம கத்துக்கிட்ட பிரின்சிபல், மத்த மக்களும் தங்களுக்கான விஷயங்களை பேசட்டும், அதுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கணும். மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.